தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். 7வது அதிகாரம். மக்கட்பேறு. 66வது குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குறளின் விளக்கம். தம் மக்களின் மழலை பேச்சை கேட்டு இன்புறாதவர்களே குழலிசை இனியது யாழிசை இனியது என்று புகழ்ந்து கூறுவார்கள். அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் முத பிறந்து அந்த குழந்தை முதலில் பேச ஆரம்பிக்கும்போது அதோட முதல் ஒலி, அது பேசுகிற அந்த முதல் வார்த்தையை விட சந்தோஷம் அந்த வீட்டில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது பேசுகிற அது கொளறி கொளறி பொருளற்ற ஏதோ ஒன்று அது பேசும். அந்த குழந்தைய நாம் திருப்பி திருப்பி பேச வச்சு ரசிப்போம். திருப்பி திருப்பி அந்த மழலையை பேச வச்சு அதோட வார்த்தைகளை நாமளும் கூடவே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு அந்த மழலையின் சொல் ரொம்ப இனியது. மழலையின் குரல் இனியது. இந்த உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மழலையோட குரல் ஓசைக்கு ஈடாக வேறு எந்த இசையுமே கிடையாது. அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. யாழோட ஓசை இனியதுன்னு குழலோட ஓசை இனியதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் மழலை பேச்சை கேட்காதவங்க. அவங்க மழலையோட குரலையும் அந்த பேச்சையும் கேட்டு ரசிக்காத ஒருத்தர் தான் குழலோட ஓசை இனியது யாழோட ஓசை இனியதுன்னு சொல்லுவாங்களாம். பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மழலை சொல்லை கேட்காதவர்தாம் குழலும் யாழும் கேட்க இனியவை என்று கூறுவார்கள். தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள்.